என் வாய்ஸ் ஏதாவது பாட்டுக்கு ஃபிட் ஆகுதான்னு பார்ப்பாரு. ஃபிட் ஆகலைன்னா அடுத்த சிங்கர் கூப்பிட்டுருவாரு. கௌதம் அங்கிள் டெக்ஸ்ட் பண்ணாரு, ஐ ஜஸ்ட் வாட்ச் இட், சூப்பர்டா, கீப் இட் அப். பெரிய ஃபேன் ஆஃப் லைக் 2000s இந்த மியூசிக்கு. எங்கள் அப்பா, ரமன் அங்கிள், யுவன் அங்கிள். அவங்க ஜூன் போனால் கம்போஸ் பண்ணுறது எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இருக்கு. ஹாரிஸ் மாம்ஸ் அம்மா கிட்ட போயிட்டு அப்போ நீங்கள் அத்தையா? எனக்கு கண்டிப்பாக ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. அப்போ நெஞ்ச தொட்ட பாடல நின்று கேட்கும் போதுல வந்து போற முன்னால ஐயோ ஐயோ. சினிமாவோட நேரில் வணக்கம். நான் ஜியோ பேசிகிட்டு இருக்கிறேன். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பலரும் இப்போ பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாடலோட வைப் அடங்கிறதுக்குள்ள அடுத்த பாடல் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இப்போ ஐயோ பாடல் வந்திருக்குது. இந்த பாடலை சாமுவேல் நிக்கோலஸ் கம்போஸ் பண்ணி பாடியிருக்கிறாரு. இந்த மியூசிக் வீடியோவை சனா மரியம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாடலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் ரெண்டு பேருக்கும். ஹலோ, எப்படி இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூப்பராக இருக்கும். ரொம்ப காமாக இருக்கிறீங்களே, பாட்டு பயங்கரமாக வந்திருக்கு. வாழ்த்துக்கள் அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ. ஓகே பிரதர், நீங்கள் இப்போ ஒரு விஷயம் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ டெபு எப்படி அமைஞ்சிருக்கு? என்ன ஃபீலில் இருக்கிறீங்க இப்போ? காமாக தான் இருந்தேன். பட் ஆப்வியஸ்லி வெரி ஹாப்பி. அது ரிலீஸ் ஆகுது ஃபைனலான்னு. ஒரு 2 இயர்ஸாக பேசிகிட்டு இருந்தோம், பண்ணலான்னு. ஃபைனலாக ரிலீஸ் ஆயிருக்கு. வெரி ஹாப்பி. ஓகே, அது ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஹாரிஸ் ஹாசன் ஒரு பாடல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு? எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிடுவோம் நம்ம அப்படின்ற போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல்ன்றது எப்படி இருக்கு? ஐ மீன் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனாலேயே நான் காமாக இருந்தேன். இவங்களுக்கும் பாட்டுமா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு மேலே என்ன வந்து தேவைன்னு சொல்லிட்டு என்ன ரிசப்ஷன் பார்த்துட்டு இருக்கிறீங்க? நிறைய பேர் கால் பண்ணி டிஎம் பண்ணி சூப்பராக இருக்குது, பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நிக்கோலஸ் ஒரு பாடல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது உங்களோட தாட் எப்படி இருந்துச்சு? ஓ, நிக்கோலஸ் பண்ணுறாரு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கும்போது உங்களோட தாட் என்னவா இருந்துச்சு? நம்ம இந்த பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மூட் செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னென்ன பிளான்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க? முதல்ல அவங்க ரீச் அவுட் பண்ணாங்க, சொன்னாங்க அவங்க பாடு எடுக்க போகிறாங்க. அண்ட் இட் வாஸ் எக்ஸைட்டிங் தட் ஆஃப்டர் ஹிஸ் டேட் யூஆர் எக்ஸைட்டட் டு சி அவங்க என்ன பண்ண போகிறாங்க. பட் நான் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல வாட் கைண்ட் ஆஃப் மியூசிக் ஹீஸ் கோயிங் டு டூ. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டு கேட்கும்போதே எனக்கு தோணுச்சு, திஸ் இஸ் அ ஹிட் சாங், திஸ் இஸ் ரியலி ஃபன். கண்டிப்பாக எனிபடி ஹூஸ் என்ன ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் இது கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் பண்ணுவீங்க அந்த பாட்டெல்லாம் கேட்டு. ஸோ அட் தட் பாயிண்ட் ஐ செட், சரி இந்த பாட்டு எனக்கு கொடுங்க, நான் கொஞ்சம் யோசிச்சு வரேன் என்னன்னு. ஆல் ஐ குட் திங்க் வாஸ் அ பார்ட்டி. ஸோ எனக்கு அதான் செட் ஆச்சு. லைக் எப்படியாச்சும் ஒரு ஷோ தட் அவர் ஏஜ் குரூப்பில் இப்போ எப்படி இருப்பாங்க, பார்ட்டி பண்ணா, கேர்ள்ஸ் கூட ஃப்ளர்ட் பண்ணா. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த தாட் அண்ட் அதை பிடிச்சி வி வென்ட் ஃபார்வர்ட். இப்போ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்படியா? வீடியோலையும் பார்த்தா அப்படிதான் இருக்குது, உங்களோட கமெண்ட் செக்ஷன்லையும் பார்த்தா அப்படிதான் இருக்குது. இப்போ நீங்கள் கான்சர்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணப்போ கூட உங்களோட கேப்ஷனுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களோட ஷவுட் அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி என்னென்ன ரிசப்ஷன் பார்த்துட்டு இருக்கிறீங்க டிஎம்ல? அதான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, பயங்கரமாக டான்ஸ் ஆடுறீங்க, பாடுறீங்கன்னு. ஓகே, நீங்கள் டான்ஸ் பண்ணலாம், நம்மளே ஆக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான முடிவு எப்போ எடுத்தீங்க? யார் கால் அது? இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணலான்னு பேசும்போது வீடியோ எடுக்கணும் ஆப்வியஸ்லி. ஸோ வீடியோனா இண்டிபெண்டன்சி தானே, நம்மளே பண்ண என்னதான் இருக்க போகுது, ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ என்ன கமெண்ட் கொடுத்தாரு இந்த பாட்டுக்கு? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, வேறு எதுவும் சொல்ல, சிம்பிளாக அது முடிச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்கேன் அப்படி. இப்போ பொன்னியின் செல்வன் 1 டைமில் ரிலீஸ் டைமில் ஜெயம் ரவி சார் இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அப்போ வந்து அவர் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜீவா சாரோட டாக்டர் வந்து இப்போ மணிரத்னம் சார் கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். ஸோ எப்படி நீங்கள் மணிரத்னம் சார் கிட்ட ஏடியா ஜாயின் பண்ணீங்க? நான் ஃபிலிம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஜஸ்ட் லைக் ஹவ் எனி ஒன் வில் அப்ளை ஜாபுக்கு ட்ரை பண்ணேன். அந்த டைமில் அவங்க செக்கச்சவதமான படம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் டைமில் நான் கேட்டேன், இஸ் இட் பாசிபிள் ஏதாச்சும் ரோல் இருந்தால் வாட் எவர் ஏடி ஒர்க்காக நான் வந்து பண்ணுறேன்னு. ஸோ தென் ஐ மேனேஜ் டு கெட் அன் இன்டர்வியூ. அங்கே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அங்கேருந்து அப்படியே போச்சு. அண்ட் தென் PS1 PS2 எல்லாமே முடிச்சு நான் ஐம் ஒர்க்கிங் இண்டிபெண்டன்ட்லி ஃப்ரீச்சர் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்கூலில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? மணி சார் ஸ்கூல் எல்லாமே கற்றுக்க வேண்டியதான். அங்கே தான் கற்றுக்கினேன். ஃபிலிம் ஸ்கூலில் யூ கெட் அ டெக்னிக்கல் ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும். ஆனால் மணி சார் கூட தான் ஃபில்ம் மேக்கிங் என்னன்னு எனக்கு ஃபுல் ஒரு நாலேஜ் வந்துச்சு. அங்கே PhD பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் எவ்ரி திங் தட் ஐ நோ இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். ப்ரோ, இப்போ இண்டி ஃபீல்டு அப்படின்றது வந்து இப்போ ரொம்ப க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கிறாங்க, பயங்கரமாக ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு பாடல் பண்ணும்போது அவங்களேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகி நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்தோடனே நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நம்ம இதுலேருந்து டிஃபர் ஆகிருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணீங்க? நான் ஆக்சுவலாக பெரிய ஃபேன் ஆஃப் லைக் 2000s இந்த மியூசிக்கு. எங்கள் அப்பா, ரமன் அங்கிள், யுவன் அங்கிள்.
ஸோ அந்த ஃபீல்டில் எடுத்துகிட்டு போகலாம். பிகாஸ் அந்த மாதிரி இப்போ பாட்டு ஏன் பண்ணுறதுன்னு ஒரு தாட் வந்துச்சு. பிகாஸ் ஐ மிஸ் அந்த மாதிரி. எனக்கு அதுவும் கேட்க பிடிக்கும், இப்போ வர மியூசிக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் அந்த ஒரு சவுண்டு கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த சாங் ஐயோ. மணி சார் கிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதா நீங்கள் சொன்னீங்க. இருந்தாலும் இந்த ஒரு டேக்அவே நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து டைரக்ஷன் கரியர் ஃபுல்லாக நான் செரிஷ் பண்ணிட்டே இருப்பேன்னா அது என்ன டேக்அவே வரும்? ஒரு ஒன் டேக்அவேயா? ஐ திங்க் ஃபில்ம் மேக்கிங் வைஸ் அஃப்கோர்ஸ் அவங்க நிறையா கற்றுக் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களோட டெடிகேஷன் எவ்ரி டே அவங்க இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. லைக் இன் ஆர் ஏஜ் குரூப் ஆல்சோ நாங்கள் பார்த்துட்டு அவங்க ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க, எப்போவுமே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க. அண்ட் எப்படி ஒரு இதுவை புஷ் பண்ணுறது பேசிக்காக பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் மேஜிக்கலாக எடுத்து வரணும்னு. ஸோ எவ்ரிடே யூ வேக் அப் அண்ட் திங்க் தட் நான் இன்னும் பெட்டராக பண்ணோம். ஸோ தட் ஐ திங்க் அதே எடுத்தால் மற்றது ஹேஸ் டு பி யுவர் ஓன் விஷன். இப்போ பிரதர் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஃபோன் கால்ஸ் நிறையா வருது, பாராட்டியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் சொன்னீங்களா 2000s அந்த பீரியட்லேருந்து உங்களுக்கு அந்த கம்போசர்ஸோட சாங்ஸ் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. யாரும் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாரும் பாராட்டினாங்களா, பாராட்டு தெரிவிச்சாங்களா இந்த பாடலுக்காக? ரிலீஸ் ஆன நாள் அப்போது கௌதம் அங்கிள் டெக்ஸ்ட் பண்ணார். ஐ ஜஸ்ட் வாட்ச் இட், சூப்பர்டா, கீப் இட் அப், ஐ கீப் டூயிங் மோர் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஐ திங்க் ஒன் டே லேட்டர் பிரபுதேவ் அங்கிளும் பார்த்துட்டு அப்பா கிட்ட கால் பண்ணி, நான் வேறு ஏதோ வேலையில் இருந்தேன், ஸோ அப்பா கிட்ட கால் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கான், இது நம்ம நிக்கோலஸா, இது சின்ன பையனாக பார்த்தது ரொம்ப ஷையாக இருப்பான், கேமராமேன்லாம் டான்ஸ் ஆடுறான் இப்படின்னு. ஸோ அது பயங்கரமாக பாராட்டினாரு. உங்களுக்கு டைரக்ஷனில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஐ மீன் குவைட் ஆப்வியஸ்லி நான் சின்ன வயசுலேருந்து செட்டில் இருந்தேன். என் அம்மா அப்பா ரெண்டுமே ஃபிலிமில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் தேர். எனக்கு பார்த்து அதுக்கப்புறம் என் டீனேஜர்ஸே புரிஞ்சிச்சு, சரி இதுதான் பண்ணோம், இப்போது என்ன படித்தாலோ அதை எப்படி ஷூட் பண்ணோம், இல்லை பாட்டு கேட்டால் எப்படி ஷூட் பண்ணணும்னு ஒரு தாட் வந்துச்சுன்னா ஓகே இதுதான் போய் பண்ணோன்னு ஒரு ஆசை வந்துச்சு. இப்போ அப்பா வந்து அதிகமாக ஹாரி சார் கூட தான் கொலாப் பண்ணியிருக்காங்க மியூசிக்னு வரும்போது. அந்த கனெக்ட் இருக்கா உங்களுக்கு? ஹாரி சார் பற்றி அப்பா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவாங்க, எப்படி சீரிஸ் பண்ணுவாங்க, ஹாரி சார் எப்படி பண்ணுவாங்க, இவங்களோட பாட்டு எப்படி தொடர்ந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி மெமரிஸ் கனெக்ட் இருக்கா உங்களுக்கு? சி ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி ஸ்மால். அப்போ நான் ரொம்ப சின்ன வயசில் இருந்தேன். எனக்கு சில விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்குது. அவங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறது. He'll always like to work with Harris sir. அவங்களோட clearly அவங்க கொடுத்த ஆல்பம்ஸ் எல்லாம் they were iconic albums, so many of them. I remember அவங்க ஜூன் போனால் கம்போஸ் பண்ணுறது எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இருக்குது. அண்ட் இட்ஸ் such a special moment for me. And இவ்வளோ வருஷமாக I think later for both of us to work is really special. So it's nice that it's all come like this for a full circle moment மாதிரி இருந்துச்சு. அந்த காம்போல வந்து ஃபேவரட் சாங் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? ஜூன் போனால் சொல்லிட்டீங்க, ஸோ அதை தாண்டி வேற ஏதாச்சும் பாடல்? அவங்க ரெண்டு பேரோடது திங்கா ஆக்சுவலி எனக்கு 12B ஆல்பம் தான் ரொம்ப பிடிக்கும். லைக் ஐ திங்க் லவ் பண்ணு இஸ் லைக் சச் அ ஸ்வீட் லவ் சாங். அண்ட் த வே ஹாரிஸ் would have composed it and then the way my father shot it, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. அதாவது நீங்கள் எப்போ முடிவு பண்ணீங்க மியூசிக் தான் நம்ம கரியர், இதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எப்போ சூஸ் பண்ணீங்க நீங்கள்? நான் என்ன சூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த பதில் நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ இல்லை, ஒரு முடிவுன்றது எடுத்துருப்பீங்கல்ல, நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம இது நல்லா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சி நீங்கள் அதில் மூவ் ஆன் பண்ணி அதிகமாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா? அது எந்த பீரியட், எப்போ, எந்த வயசில்? ரீசெண்டாக தான் ஐ வுட் சே ஸ்கூல் ஐ திங்க் 12th முடிகிறப்போ. அப்போதான் நான் வந்து இல்லை அது வரைக்கும் எல்லா பாட்டு கேட்டு ரசிப்பேன், பிடிக்காத பாட்டு அப்படியே ஒதுக்கி இருக்கிறது, அது யூஷுவல் தான். பட் லைக் ஆஃப்டர் ஒரு சர்டன் பாயிண்ட் நான் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்கும் போது நான் வந்து இந்த பாட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே, இல்லை இந்த செக்ஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமேன்னு பிடிச்ச பாட்டு. ஸோ அது பண்ணும்போது ஓ இந்த மாதிரிலாம் தாட்ஸ் வருதா சொல்லிட்டு சரி நம்மளே எதாவது பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அப்போவே நாலேஜ்லாம் இருந்துச்சு. அப்பப்போ சின்ன பாட்டெல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் ஹார்ட் டிரைவ்ல. பட் லைக் கான்ஃபிடென்ட்டாக ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு அந்த டைம்ல தான் வந்துச்சு. ஓகே, இந்த டிசிஷன் அப்பாவோட சொன்னோன்னே அப்பா என்ன சொன்னாங்க? மியூசிக் தான் அப்படின்னு பண்ணி என் ஸ்டைலில் ஒரு பாட்டு போட்டு காமிச்சேன். அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, இன்னும் நிறைய பண்ணு, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஸோ அது பண்ணிட்டு மியூசிக் ஸ்கூலில் அப்புறம் அதுக்குன்னு ஒரு ஸ்கூல் போய். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு டைரக்டராக சொல்லுங்கள், இண்டிபெண்டன்ட் ஃபீல்ட் அப்படின்றது வந்து இப்போ எந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்க? I think it's grown a lot. Definitely in this last year itself, ivlo growth irukku. And what Think Indie is doing for Tamil independent artists is amazing. And see, someone like Nicholas is also there, and I saw Sarah Blackstink coming at the same time. Ivlo varied music artists, and நமக்கு ஆப்வியஸ்லி ஃபில்ம் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தா ஃபில்ம்ஸில்
அந்த சாங்க்கே அவ்வளோ இடம் இல்லை இன்னைக்கு. ஸோ இண்டிபெண்டன்ட் மியூசிக் இன்னும் வந்தா இட்ஸ் குட் ஃபார் மியூசிஷியன்ஸ், இட்ஸ் குட் ஃபார் அஸ் ஆடியன்சஸ். ஐம் வெரி ஹாப்பி தட் இஸ் ஹேப்பனிங். கண்டிப்பாக இன்னும் போய் ஒன்லி கெட் பெட்டர். நீங்கள் போன பிப்ரவரி நினைக்கிறேன், அப்போ தான் கான்சர்ட் நடந்துச்சு. அந்த செக்மெண்ட்ல இருந்தால் நீங்கள் அதிகமாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிங்க ரீல்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த செக்ஷனில். ஸோ எப்படி இருந்துச்சு அந்த வைப், அந்த எனர்ஜி எப்படி இருந்துச்சு? சரி, எனக்கு முன்னாடிலாம் மற்றவங்க முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் பிடிக்காது. சும்மா என் ரூம்லேயே ஏதாவது வாசிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். அப்போ கான்சர்ட் பண்ணும் போது தான் நீ தான் இப்போ பார்த்தாலும் வீட்டில் எதாவது பண்ணிருக்கே, பேசாமல் இங்கே வந்து எதாவது பண்ணிக்காமின்னு அப்பா ஆடிஷன் கூப்பிட்டாரு. பாடினது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஷோவில் கூட பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ அந்த பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் போது செம இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அப்புறம் அது பயங்கரமாக ரிசப்ஷன் வந்துச்சு. நிறைய பேர் பாராட்டினாங்க, சூப்பராக பண்ணுறீங்க, ஃபேன்ஸ் வந்தாங்க. ஓஹோ நம்மளுக்கு ஏதோ இருக்குது போலன்னு சொல்லி பாட்டு எழுதி ஐயோ. அப்பா கூட ஒரு கலா பண்ணுறோம் அப்படிங்கும் போது அப்பா அந்த சைடில் வந்து தந்தையாக இருப்பாரா இல்லை வந்து ஒரு கம்போசராக இருப்பாரா? இல்லை, அப்பா இஸ் வெரி ப்ரொஃபஷனல். ஓகே, கம்போசர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிக்ட் மோடில் தான் இருப்பார். டாக்கிங் அபவுட் ஷோஸ் தானே? ஷோஸாக இருக்கட்டும், இல்லாட்டி அதை தாண்டி இப்போ நீங்கள் 7ஆம் அறிவில் வந்து நீங்கள் ஒரு கோரஸ் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம், தேவில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி கொலாப் பண்ணும் போது போத் ஷோஸ் அண்ட் மூவி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என் பாட்டு என் வாய்ஸ் ஏதாவது பாட்டுக்கு ஃபிட் ஆகுதான்னு பார்ப்பாரு. ஃபிட் ஆகலைன்னா அடுத்த சிங்கர் கூப்பிட்டுருவாரு. அந்த மாதிரி தான். இட்ஸ் லைக் ஷோஸ் கூட பண்ணும்போது ஒரு 4-5 அதர் சாங்ஸ் ட்ரை பண்ணேன். பட் என் வாய்ஸுக்கு அது சூட் ஆகலன்னு சொல்லிட்டு வேற சிங்கர் அதை கூப்பிட்டு பண்ணிட்டு எனக்கு ஏதாவது சூட் ஆகுதான்னு வச்சு அந்த பாட்டு கூட ஷோவில் வைக்கணுமான்னு யோசிச்சு, சரி இந்த பாட்டு இருக்கு, உனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், நீயே பாடு. ஒரு எவர்கிரீன் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு பாடலை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ பழைய பாடல் எடுத்து ரீக்ரியேட் பண்ணி அதை இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இப்படி அப்பாவோட பாடல் இந்த பாட்டு எனக்கு வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படி நீங்கள் எந்த பாட்டை சொல்வீங்க? அதை எப்படி பண்ண அப்பவே கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக தான் பண்ணியிருப்பாரு. இப்போ பண்ணலாம், அதை நம்ம எடுத்து பண்ணலாம், திரும்ப எடுத்து பண்ணலாம் நம்ம அப்படின்னா நீங்கள் ஒரு ரீமிக்ஸ் மாதிரி. ரீமிக்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட. எனக்கு இந்த மூங்கில் காடுகளை பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப சூதிங்காக காமாக இருக்கும். இந்த மாதிரி பாட்டு அதுக்கப்புறமா கூட கேட்ட மாதிரி இல்லை. மேபி அதை எதா பண்ணாங்கன்னா. மேம் நீங்கள் சொல்லுங்கள், கம்போசரா நிக்கோலஸ் எந்த அளவுக்கு நீங்கள் அட்மையர் பண்ணுறீங்க? லாட். ஐ திங்க் அவர் வயசுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ மெச்சூராக ஒரு சவுண்ட் குவாலிட்டி தட் மேட்சஸ் த பெஸ்ட். இட் வாஸ் சச் அன் எக்ஸைட்மெண்ட். இந்த பாட்டு கேட்டு ஐ வாஸ் லைக் சீரியஸாக ஒரு 23-year-old பாய்ஸ் மேட் திஸ் சாங்னு இட் வாஸ் ரியலி எக்ஸைட்டிங் ஆல்சோ. ஏன்னா எனக்கு இமீடியட்டாக நான் இதை ஷூட் பண்ணணுன்னு ஒரு தோணுச்சு. தட் இஸ் ஐ திங்க் த ஹையஸ்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த பாட்டு இவ்வளோ நல்லா இருக்குது, நான் அது கண்டிப்பாக ஷூட் பண்ணணுன்னு நான் செட் பண்ணிட்டேன். இட் வாஸ் அமேசிங் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஸோ கேட்சி அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஓகே, அவங்க சொல்லிட்டாங்க ஜீவா சார் ஹாரி சாரோட காம்போவில் உங்களுக்கு 12B ஆல்பம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த காம்போவில் வந்து எந்த ஆல்பம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? ஐ திங்க் உன்னாலே ரொம்ப க்ளோஸ் எல்லாருக்கும். இப்போ ஜிவிஎம் சார் இப்போ சமீபத்தில் விகடன் இன்டர்வியூவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இப்போ ஹாரி சார் வந்து பால்டப்பாவோட ஒரு மியூசிக் வீடியோ பார்த்துட்டு பால்டப்பா வேர் பண்ணி சில விஷயங்கள் சொல்லும் போது நீங்கள் இன்புட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த இஸ் நேம் இஸ் ஜான் பாட்டுக்கு வந்து ஊக் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது வந்து பட்டிங் கம்போசராக இருக்கிற ஹாரிஸோட சன் தான் வந்து ஐடியா கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ரொம்ப எடுத்தாரு அப்பெல்லாம் இல்லை. அது பாட்டு பண்ணும்போது அது ஒரு ஆல்மோஸ்ட் குத்து ஃபீல் எனக்கு கேட்டுச்சு. ஸோ நான் அப்போ சரி பேசாம கொஞ்சம் ஒரு பாறை இன்ஸ்ட்ருமெண்ட்டு டேப்ஸ் எதாவது போடலாம், அப்போ ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு சொல்லி அது சொன்னேன். அதுக்கு மேலாம் ஒன்றும் இல்லை, பண்ணது எல்லாம் அப்பா தான். ஓகே, அவர் எவ்வளோ உங்களை அட்மையர் பண்ணுவார் ஜிவிஎம் சார்? ஏன்னா உங்களை பாராட்டி சொன்னார், அவர் ஒரு பட்டிங் கம்போசர் வந்துட்டு இருக்கிறார் அடுத்தடுத்து அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இப்போ இந்த பாட்டுக்கு இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஒர்க்ஸ் பார்த்துட்டு அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு, இல்லை ஸ்டுடியோக்கு வரும்போது என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அவர்? என்னோட பாட்டு அவரை நிறைய கேட்டதில்லை, பட் நான் ஃபர்ஸ்ட் செஞ்ச ஒரு சாங் அவர் கேட்டார். நான் சொன்னேன் உங்ககிட்ட ஒரு ஃபர்ஸ்ட்டாக நான் ஒரு பாட்டு செஞ்சு அப்பா கிட்ட காமிச்சேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாருன்னு. அந்த பாட்டு அவருக்கும் காமிச்சேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். மற்றபடி என் அக்கா கிட்ட காமிச்சது இல்லை. அப்பாவோட படத்தில் உங்களோட ஃபேவரட் என்ன? என் அப்பாவோட படத்துலையா? ஐ திங்க் ஆக்சுவலாக நான் இப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன் தட் ஆல் ஹிஸ் கேரக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஃப்ளெஷ்ட் அவுட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் டீப்பாக இருப்பாங்க, ஒன் டோன்டாக இருக்க மாட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக எல்லாரும் நைஸ் கேரக்டர் இல்லைனா பேட் கேரக்டர் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ஷேட் ஆஃப் கிரே இருக்கும். அண்ட் ஐ திங்க் இன்னும் அது படத்தில் இன்னும் வரணும்னு எனக்கு தோணுது. அண்ட் ஐ ஜஸ்ட் மிஸ் தட் அ லாட் இன் ஹிஸ் ஃபிலிம்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க சினிமாட்டோகிராஃபி எனக்கு இன்னும் யாருமே மேட்ச் பண்ணது இல்லை. யா ஷோர், உன்னாலே டெஃபினெட்லி எல்லாருக்கும் கொஞ்சம் ஐ திங்க் யா தட்ஸ் ஐகானிக் இல்லையா? கேரக்டர்னா எந்த கேரக்டரா? அது கொஞ்சம் கஷ்டம். ஒன்று இருக்குமே கண்டிப்பாக பர்டிகுலராக இப்போ வரைக்கும் பார்த்தாலும் இந்த கேரக்டர் வந்து எல்லாரும் கனெக்ட் ஆகுது அப்படின்னா? கனெக்ட் ஆகும்னா ஆக்சுவலி உன்னாலியோட வினய் தான் எனக்கு ரொம்ப பாவமாக இருப்பார். ரெண்டு பேரும் அவரை வச்சு இஸ் கன்ஃபியூஸ்ட் இன் லைஃப். இன்னும் ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் இம்மெச்சூரிட்டி இருக்கும். அவர்
இஸ் நாட் அ பேட் கைன்னு. ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் டெஃபினெட்லி லாட் ஆஃப் பாய்ஸ் ஆல்சோ கனெக்டட் டு இட். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் மேபி தட் கேரக்டர் இஸ் மை ஃபேவரட். நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கம்போசராக இண்டிபெண்ட் இண்டஸ்ட்ரி இப்போ எவ்வளோ க்ரோத் ஆகிருக்குது, அந்த க்ரோத் உங்களை மாதிரி அடுத்தடுத்து வர கம்போசர்ஸ்க்கு எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும்? It's a superb thing. I'm very happy because I'm the kind of person, எனக்கு வாரம் புது சாங் கேட்கணும்னு ஆசையாக இருக்கும். இல்லை நான் கேட்ட 2 பாட்டே டெய்லி கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ டக்குன்னு டயர் அவுட் ஆகிடும்ல. பட் நியூ சாங்ஸ் வரது கொஞ்சம் ரேர். இப்போ படம் பண்ணுறதே கம்மியாயிடுச்சு, அந்த படத்தில் வேற பாட்டு போடுறது கம்மியாயிடுச்சு. ஸோ எங்கிறது அப்படியானது தான் இப்போ நிறைய இங்கிலீஷ் பாட்டு கேட்க ஆரம்பிச்சு, கேபாப் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். விச் இஸ் நாட் அ பேட் திங். பட் லைக் நமக்கு தமிழில் ஒரு பாடணுன்னு ஆசை வரும்ல. ஸோ அந்த ஸ்டைலில் எனக்கு இப்போ இந்த ஐயோ பாட்டு பண்ணதே எனக்கு இப்போ என்ன மாதிரி பாட்டு கேட்கணும்னு ஆசையாக இருக்குன்னு யோசிச்சு பண்ண பாட்டு தான். நீங்க மற்ற பாடல்கள் பாட மாட்டேன்ட்டீங்க, பாடலாச்சும் 2 வரி எங்களுக்காக. நெஞ்ச தொட்ட பாடல நின்னு கேட்கும் போதுல வந்து போற முன்னால ஐயோ 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 கட்டி போடும் காதல்ல விட்டு போக தோணல உன்னை எண்ணி தன்னால ஐயோ ஐயோ ஐயோ. சரி, ஓகே. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்கல்ல, அவங்கள நீங்கள் யாரை ரொம்ப அட்மையர் பண்ணுறீங்க? இப்போ பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஃபார் ஷுர். I like சாய் அபியங்கர். ஆசர் கூட பெரிய ஃபேன் தான். ஐ லைக் பால் டப்பா. சொல்லவே தேவையில்லை. இப்போதைக்கு அவங்க தான் மைண்டுக்கு வராங்க. ஓகே, இவங்க 3 பேர் டாப்ல இருங்க. சரி, பால் டப்பா ஸ்டுடியோக்கு வந்திருப்பாரு. அந்த ரெக்கார்டிங் செஷன் இஸ் நேம் இஸ் ஜான் மக்காமிஷி, இந்த 2 பாட்டு அவரோட கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு? நீங்கள் என்ன, ஏன்னா 2 பேரும் ஒரு ஜென்சி வைப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடில் இருந்திருப்பீங்க, உங்களோட கான்வர்சேஷன்றது எப்படி இருக்கும்? நான் அவரை பார்த்துருக்கேன் ரெக்கார்டிங் அப்போ, பட் நான் பேசலை. பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ரெக்கார்டிங்லாம் நடக்குதுன்னா ஸ்டுடியோவில் குவாய்ட்டாக இருக்கணும்னு தான் ஒரு பாலிசி. ஏன்னா அவங்களும் ஒரு க்ரியேட்டிவ் ஒரு ஃப்ளோவில் இருப்பாங்க, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைலண்டாக இருந்தேன். அவர் வந்துட்டு அப்பா கிட்ட பேசிட்டு திரும்பி ரெக்கார்டிங் பூத்தில் போய் ரேப் பண்ணுறது சைலண்டாக கேட்டேன். ஐ திங்க் போத் ஹிஸ் நேம் இஸ் ஜான் அண்ட் மக்காமிஷின் ஆக்சுவலாக இல்லை, ஹிஸ் நேம் இஸ் ஜான் இருந்தேன். பட் வெரி குவிக் ஒர்க்கர். டக்குன்னு அப்பா வந்து வேறு எதாவது பண்ணலாம்னா டப்புன்னு இன்னொரு ஆப்ஷன் தருவார். வெரி கூல். வித்யாசாகர் சாரோட சன் ஹர்ஷவர்தனா இருக்கட்டும், இப்போ டிப்பு சாரோட சன் சாய் அபியங்கரா இருக்கட்டும், இப்போ நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ 3 பேர் இருக்கிறீங்க. நீ அவங்க கூடலாம் கான்வர்சேஷன் பேசியிருக்கிறீங்களா? பாட்டு நல்லா இருக்குது, உங்கள் பாட்டு நல்லா இருக்குது, உங்கள் பாட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி மாறி மாறி? ஒரு சாய் மீட் பண்ணேன் லாஸ்ட் 2023 ஆயிடுச்சு. இப்போ 2023 அப்பாவோட ஷோக்கு டிப்பு அங்கிளும் ஹரிணி ஆண்டி அவங்க பேரண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ண வந்திருந்தாங்க. அவங்க சாயை கூட்டிகிட்டு வந்தாங்க, எல்லாம் பேக் ஸ்டேஜ்லாம் காமிச்சு. He was observing, he's learning everything. And அப்போ மீட் பண்ணதான் he was like எல்லாத்தையும் பார்த்துட்டு he was admiring. ஸோ அப்போ ஹாய் சொன்னது அந்த மாதிரி தான். இப்போ நிறைய தகவல்கள் வந்து ரீசெண்டாக வந்துட்டு இருந்துச்சு, நீங்கள் வந்து டெபியூட் ஆக போகிறீங்க டேரக்டரா அப்படின்ற மாதிரி நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க, வந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே நீங்களுமே பார்த்துருப்பீங்க. ஸோ எங்களுக்காக அந்த அப்டேட் சொன்னீங்கன்னா? கூடி சீக்கிரம் படம் வந்துடும், ப்ரொடக்ஷனில் போயிடும் in this year hopefully. சரி, ஓகே. நான் இந்த டேரக்ஷனில் இந்த மாதிரியான ஸ்பேஸில் இந்த மாதிரியான பாத்வேயில் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புகிறேன்னா நீங்கள் என்ன பாத்வே சொல்வீங்க? டு ஸ்டார்ட் வித் எனக்கு கண்டிப்பாக ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அப்போ மாதிரி அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு எனக்கு அது நேச்சுரலாக வரவே இல்லை. பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுதி இப்போது சரி ஒரு லவ் ஸ்டோரி இருக்கலான்னு அதான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஹவ் யூ வாஸ் சேயிங் இல்லை, அந்த ஒரு மியூசிக்கும் இப்போது ஒரு கிரேவிங் இருக்க மாதிரி எனக்கு அந்த ரொமான்ஸும் இப்போ ஒரு கிரேவிங் இருக்குது. ஸோ தட் அண்ட் மோர் ஆஃப் அ ஜென்சி வைப் எப்படியாச்சும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் கொடுக்கணும்னு ஹோப்ஃபுல்லி I'll do that. ஓகே, நீங்கள் PS1 PS2 ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த ஜோன் முடிச்சோடனே திரும்ப இங்கே ஒரு மியூசிக் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்சி வைப் அப்படின்ற மாதிரி அந்த வேர்ல்டே ரொம்ப புதுசாக இருந்திருக்கும். எப்படி அடாப்ட் பண்ணீங்க? அதுக்குள்ளே நீங்கள் எப்படி அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? ஜாலியாக இருந்தது சார். நான் அதெல்லாம் முடிச்சுட்டு தட்ஸ் லைக் ஸோ மச் ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் இவ்வளோ ஒர்க்கு, இவ்வளோ ஆர்டிஸ்ட். இது இங்கே நாங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக ஸ்வீட்டாக பண்ணோம். அண்ட் ஐ திங்க் நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, ஓகே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். எனக்கு எக்ஸ்பெரிமெண்டிங்க்கு இவ்வளோ இடம் கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கே ஒரு பார்ட்டி மாதிரி தான் இருந்தது இந்த ஷூட்டிங்கு. ஐ ஹேட் அ குட் டைம். அடுத்து என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆசையோடு இருக்கிறீங்க நீங்கள்? என்னமோ ஐடியா நடந்துட்டுருக்கோம், டெய்லி மாறிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நான் வந்து நெக்ஸ்ட் சாங் என்ன பண்ணலானுங்கிற ஒரு மூடில் தான் இருக்கேன். இந்தியா ஆல்பம் தான். நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள். ஓகே, நான் வந்து வேற ஜான்ரா, ஓகே இது ஒரு டான்ஸ் மியூசிக் பண்ணிட்டோம், வேற என்ன ட்ரை பண்ணலான்னு அந்த ஒரு எனக்கு எல்லா ஜான்ராவும் கொஞ்சம் அட்டாக் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் சாங்குக்கு குத்து சாங் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லோரும் சொல்கிறாங்கன்னு நான் ஒரு டைப்பு இதாக பண்ணோன்னு சொன்னால் நான் வேறு எதாவது பண்ணுவேன். ஸோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வேறு மாதிரி பாட்டு பண்ணிட்டேன்.
பட் என்னதான் பண்ணாலும் பிரியாணி தானே. ஸோ அது பண்ணலாமான்னு இப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். பார்க்க தாங்க அமைதியாக இருக்காரு, ஆனால் அடுத்தடுத்து ஃபன் கவுண்டர் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்காரு. சரி, இப்போ சோஷியல் மீடியாவில் அப்பா பற்றி மீம்ஸ் வரும். அப்பா ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து மாம்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுவாங்க. சாருமே அதை வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருவாரு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி மீம்ஸ் பார்க்கும்போது அப்பாட்ட காட்டி ஃபன் பண்ணுவீங்களா? இந்த பாருங்க இப்படி போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அவட காமிக்கிறது கம்மி, பட் அதை பற்றி பேசுறது நிறைய. லைக் கலாய்ச்சி ஹாரிஸ் மாம்ஸ் அம்மா கிட்ட போயிட்டு அப்ப நீங்க அத்தையா அந்த மாதிரி. ஓகே, அவர் வந்து இப்படி ஜாலியாக எடுத்துப்பாரு அந்த விஷயத்த. பயங்கரமா சிரிப்பாரு, செம காமெடி. இது எங்க இருந்துதான் வருதுன்னு முன்னாடி யோசிப்பாரு. இப்போ 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 என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் லைக் ஆமா நான் வந்த புதுசுல இவங்கெல்லாம் சின்ன பசங்களா இருந்திருப்பாங்க, இப்போ அவங்க அப்பா வயசு தானே எனக்கும். ஜென்சினா எஸ்பெஷலி மாம்ஸ் கூப்பிடுறது சகஜம் தான், நல்லா தான் இருக்குங்க. அப்புறம் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். இந்த சுச்சுவேஷனுக்கு அப்பாவோட இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் தான். 2 பாட்டு சொல்லணும் ஒரு சுச்சுவேஷனுக்கு. ஜாலி. ஃபால் இன் லவ். லவ் பண்ணு இல்லை மைண்டில் இருக்கு. இப்போ நிறைய மழை வர போகுதே கேட்க காமிச்சிட்டேன். மியூச்சுவலாக ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் மியூச்சுவலாக லவ் ஷேர் பண்ணிக்கிற ஒரு மூமெண்ட், அந்த சுச்சுவேஷனுக்கான ஒரு சாங். அதில் கனல் மேலே பண்ணி சொல்லி. தட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் சாங். ஹசிலி ஃபிசிலி. லவ் ஃபெயிலியர். அது நிறைய இருக்கும். அது என்ன அவ என்ன, அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஆமா, ஃபேவரட். நானும் அதான் யோசிச்சேன். ஆஸ் லைக் 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ஒன்று அவ என்ன மிஸ் பண்றது, இன்னொன்று வேணாம் மச்சான். ஓகே ஸோ ஓகே. செலிப்ரேஷன். அத்தாரு அப்படி டாங்கா மாதிரி. ஓகே. எனக்கு ட்ரைங் டு திங்க் ஆஃப் சம்திங் அதர் தென் குத்து, பட் எனக்கு அதான் அதுதான். வந்துச்சு. ஒரு மாசான சுச்சுவேஷன். வேட்டையர் வீடு. இன்னொரு பாடல். துப்பாக்கி தீம். ஓகே. யா. எமோஷனல். என்ன மாதிரி எமோஷன்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த எக்ஸாம்பிளுக்கு எதை மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கம்பேர் பண்ணுறீங்களா? மாற்றானில் வர யாரோ அப்படி சொல்லணும்னா இருக்கு மூங்கில் காடுங்க. ஓகே. வேற எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு பழங்கல்லா. அது 2ஆம் உலகம்ல ஒரு அண்டர் ரேட்டட் சாங். சரி, அண்டர் ரேட்டட் வந்து இன்னொரு டாபிக் ஞாபகம் வருது. இந்த பாட்டு அப்பாவோட அண்டர் ரேட்டட், ஆனால் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட்னா நீங்கள் என்ன பாட்டு சொல்லுவீங்க? பழங்கல்லா. இல்லை நான் இன்னொன்று சொல்லட்டுமா? எனக்கு அண்டார்டிகா ரொம்ப பிடிக்கும். துப்பாக்கி ஆல்பம்லேருந்து. ஐ ஃபீல் லைக் தட்ஸ் கொஞ்சம் அண்டர் ரேட்டட் ஹிட் ஒன்லி. 2 பேருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக உங்களோட பதில் வந்து கொடுத்தீங்க. தேங்க்யூ. Thank you.